அன்பு தோழர்களே, மிக அற்புதமான ஒரு புகழஞ்சலி நடந்து முடிந்திருக்கிறது. 38 அமைப்புகள் சேர்ந்து இதை நடத்தியிருக்கிறார்கள். இந்த 38 அமைப்புகளுக்குள்ளும் ஒன்றொன்றும் வெறும் ஒரு அமைப்பில் ஒரு நெட்வொர்க், ஒரு கூட்டமைப்பாகலாம் இருக்குது. ஒவ்வொரு நெட்வொர்க்லேயுமே 50, 10, 20 அப்படி போன்ற அமைப்புகள் இணைந்திருக்கிறது. ஸோ அப்படி பல தமிழ்நாட்டில் இருக்கின்ற பலரும் ஒன்றுபட்டு ஒரு ஜீவனுக்காக இப்படி புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நினைத்ததே ஒரு மிகப்பெரிய காரியம் என்று நினைக்கிறேன். ஸோ அந்த முயற்சி இன்று நடைபெற்றிருக்கிறது. தோழர்களே, பல முதலமைச்சர், மாண்புமிகு கல்வி அமைச்சர் உள்ளிட்டு பல ஆளுமைகள் அவர்களுடைய பணியை நினைவு கூர்ந்து புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்காக முதலில் என்னுடைய நன்றியை எங்கள் இந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்து தங்களுடைய வருத்தத்தை இல்லை அவர்கள் கண்ட கனவை நாங்கள் எடுத்து செல்வோம் என்ற உறுதியை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த இயக்கத்தின் இந்த கூட்டமைப்பின் சார்பாக நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, நம்முடைய பணியை நாம் தொடர்வோம். அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிலருடைய அந்த பேசியதை காணொலியை போட முடியாமல் போயிடுது நேரமின்மை காரணமாக. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்ல, ஆரம்பித்து 10:30 மணி ஜெயராமன் காணொலி மட்டும் நீங்கள் பேச முடியும். சரி போட்டுடலாம். ஸோ ஒரு 10:30 மணியிலிருந்து இப்போ மணி 3 ஆக போகுது. இவ்வளோ நேரம் பல்வேறு தோழர்கள் தங்களுடைய நேரத்தை கொடுத்து இங்கே வந்திருக்கிறீங்க. காசை கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பயணப்படுவதும் நேரத்தை கொடுப்பதும் இருக்குது பாருங்கள், அது சாதாரண விஷயம் இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த அம்மா ஓயாது பயணப்பட்டாங்க பாருங்கள், மக்களை சந்திப்பதற்காக, இயக்கங்களோடு அதற்கான நன்றிக்கடனை செலுத்துவதற்காக இவ்வளோ பேர் இங்கே வந்திருந்து இதை செலுத்தியிருக்கிறார்கள். ஸோ உங்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. உணவு ஏற்பாடு இருக்கிறது தோழர்களே, சாப்பிட்டுட்டு போகணும். சாப்பிட முடியலன்னு சொன்னால் பார்சலாகவும் எடுத்துகிட்டு போயிடலாம், அதுவும் எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப அழகான ஒரு ஏற்புரையை வழங்கினாங்க அஜந்தா. அந்த டெக்ஸ்ட்டை பகிர்ந்துருக்கிறீங்களா? பகிரலாமா? அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இப்படி இந்த அடிக்கடி சொல்லுவாங்க, மூளையை தொடர்றது சுலபம், ஆனால் இதயத்தை தொடர்றது இருக்குது பாருங்கள், அது சாதாரண விஷயம் இல்லை. டாக்டர் MP பரமேஸ்வரன் அதுதான் சொல்லுவார், இட்ஸ் ஈஸி டு டச் த பிரெயின், டிஃபிகல்ட் டு டச் த ஹார்ட் அப்படின்றார். அப்படி ஒரு இதயத்தை தொடக்கூடிய ஒரு ஏற்புரையாக அஜந்தா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாம் எல்லாரும் ஒரு கூட்டாக, ஒரு குடும்பமாக இப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு வசந்தி தேவி குடும்பமாகவே இருக்கட்டுங்க, இல்லை? அது வெறும் அஜெண்டாவுக்கு மட்டும் இல்லை அவங்க குடும்பம். இதுதான் உண்மையிலே அவர் கனவு கண்ட குடும்பம் இதுதான். வசந்தி தேவி கனவு கண்ட குடும்பம் இதுதான். இந்த குடும்பமாக நாம் கூட்டாகவும் தனியாகவும் நம்முடைய பணிகளை தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சான நன்றியை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி.